பேர் செழிக்கணும்னு நினைக்கிறீங்க. பழமொழி சொல்லுவார்கள், வாழடி வாழை, வாழடி வாழை. பச்சையான ஒரு ஒளிவம், பச்சையாயிருக்கணும் சொல்லி இன்றைக்கு ஒரு பசுமையை குறித்து இன்றைக்கு உலகம் விரும்புகிறது. பசுமையா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். ஒரு நல்ல விசேஷம் வந்துட்டா வீட்டுக்கு முன்பாக 2 வாழை மரத்தை எடுத்து கட்டிடணும். அந்த வாழை மரத்தை தான் இருக்கணும். வாழை மரத்தை முக்கியமா வாழை கொலை இருக்கணும். வாழை கொலை இல்லாத மரம் ரிஜெக்டட். இன்னைக்கு நிறைய இடத்துல ரிஜெக்டட் பண்ணிடுறாங்க. கனிகள் இல்லாததினால், ஆசீர்வாதம் இல்லாததினால், வீடு இல்லாததினால, வாடகை வீட்டில் இருக்கிறதுனால, வேலை இல்லாததினால சமுதாயத்திலே இன்றைக்கு வறண்ட நிலம் போல வாழ்க்கை காணப்படலாம். சமுதாயம் உன் குடும்பத்திலே இன்றைக்கு பந்தங்கள் சொந்தங்கள் நிமித்தமாய் இன்றைக்கு வறண்ட நிலத்தை போல வாழ்க்கை இன்றைக்கு காட்சி அளிக்கலாம். குலைகள் கனிகள் அற்ற மரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். புஷ்பத்தை போல செழிக்குமா? இன்றைக்கு வாழ்க்கையை காட்ட புஷ்பத்தை போல. அது என்ன புஷ்பம்? என்ன புஷ்பம்? என்ன புஷ்பம்? உள்ள கொண்டு வாங்க. லீலி புஷ்பத்தை போல செழிக்குமா? ஆமா, எடுத்து வாசிக்கலாம். ஓசியா 14வது அதிகாரம் 5வது வசனம். நான் இஸ்ரவேலுக்கு, இதை யார் சொல்றாருன்னா கர்த்தராகிய ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து சொல்லுகிற ஒரு தீர்க்கதரிசனத்தின் வார்த்தை, இஸ்ரவேலுக்கு நான் பரியாக இருப்பேன். அவன் நீலி புஷ்பத்தை போல மலருவான், இளமலை போல அவன் வேறொன்று நிற்பானா. அல்லேலூயா. இன்றைக்கு வாழ்க்கையில் வேறொன்று நிற்க முடியாம கனி தர முடியாதபடி வாழ்க்கையை ஏன் வாழ வேண்டும், எதற்காக வாழ வேண்டும் என்று பல கேள்வி மார்க்கோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அருமையான தேவ சொல்லுமே, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றுதல் வராதா என்று காத்துக் கொண்டிருக்கிற அன்புக்குரிய தேவ சொல்லுமே, ஏசாயாவின் தீர்க்கதரிசனம் 35:1 வாசித்த வார்த்தை, 35:1 வாசித்த வார்த்தையின்படியா வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்தது. எப்பொழுது மகிழும் என்றால், இஸ்ரவேலுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் பணியாய் இறங்கப்படும் பொழுது. இஸ்ரவேலின் தகப்பன் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார்,